வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம கொள்கையை என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ கஷ்டம் வரலாம், எவ்வளோ தொல்லைகள் வரலாம், எத்தனையோ பேர் நம்மளை அசிங்கப்படுத்தலாம், எத்தனையோ பேர் நம்மளை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் கூட நீங்கள் பொறுமையாக இருந்து சாதிச்சு காட்டணுங்க. வாழ்க்கையில் சும்மா இருக்கிறத விட, சோகத்திலே மூழ்கி கிடைக்கிறத விட சாதிச்சு காட்டுறது எவ்வளோ மேலுங்க. காந்திஜி கூட நாட்டுக்காக போராடும் போது நிறைய பேர் அவரை கேலிங்கிட்டமாக பார்த்தாங்க. நம்ம செய்கிறது பிரயோஜனமாக இருக்குமா, அதெல்லாம் வீணான காரியம் அப்படின்னு கூட நினச்சிருப்பாங்க. ஆனால் காந்திஜி அப்போ சொன்ன ஒரே தத்துவம் செய் அல்லது செத்து மடி அப்படின்றது மட்டும்தான். தான் கொள்கையில் பிடிவாதமாக இருக்கணும், தான் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும், தான் செய்ய நினச்ச காரியத்தை முயற்சியை கைவிடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சாதிச்சு காட்டணும். இதுதாங்க அவருடைய கொள்கை. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கும் இதை சொல்கிறேன். செய் அல்லது செத்து மடி அப்படின்ற தத்துவத்தின்படி உங்கள் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. சாதிக்கணும் அப்படின்ற வெறியோடு இருங்க. சாதிச்சு காட்டுங்க. வீணாக போயிடாதீங்க. தோல்வி வந்தால் பரவாயில்ல, வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது. அடுத்து முயற்சி பண்ணி போய்கிட்டே இருங்க. சாதிச்சு காட்டுங்க. சும்மா மட்டும் சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க. இதை தாங்க நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.